Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. முறைகேடு குறித்து பதிலளிக்குமாறு கேள்வி எழுப்பிய அதிமுக உறுப்பினர்களை காவல்துறையினர் வைத்து மேயர் அப்புறப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சியில் நடந்த 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு தொடர்பாக 5 மண்டல தலைவர்கள் மற்றும் 2 குழு தலைவர்கள் உள்ளிட்ட 7 பேர் பதவி விலகினார்கள். இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிஜிபி அபினவ்குமார் தலைமையில் விசாரணை குழுவின் கண்காணிப்பில் இருக்கிறது. இந்நிலையில் மதுரை மேயர் இந்திராணி தலைமையில் 41வது மாமன்ற கூட்டம் நடந்தது. அப்போது அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடையில் வந்து அமளியில் ஈடுபட்டனர். மேயர் பதவி விலக வேண்டும் என கோஷமிட்டனர். இதையடுத்து பேசிய மேயர், ஊழல் விவகாரம் 2017ஆம் ஆண்டில்தான் ஆரம்பமானது. இப்போது இது உயர்நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. எனவே இது குறித்து விவாதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது முதலில் உங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ஒருவரது வீட்டில் நடந்த 200 கோடி ரூபாய் கொள்ளைக்கு பதிலளியுங்கள் என்று மேயர் கேள்வி எழுப்பினார். பின்னர் போலீசாரை அழைத்து மேயர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை மாமன்ற கூட்ட அரங்கில் இருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இதனால் மதுரை மாநகராட்சி அலுவலகமே ரணகளமானது.